அனைவருக்கும் ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு வகுப்பில் நாம் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வளர்ச்சி. இந்த சமூக வளர்ச்சியில் எரிக்சன் கொள்கை கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. இந்த சமூக வளர்ச்சியில் எரிக்சனுடைய கொள்கை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது மேட்ச் தி ஃபாலோவிங் பொறுத்துக்களை கேட்கக்கூடிய வினாவாக இருக்கும். அப்படி பொறுத்துக்களை கேட்கக்கூடிய வினா என்பது எதுன்னு கூட இங்கே நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். இது பொறுத்துக்களை வந்தால் குரூப் பேப்பர் 2, டைரக்ட் கொஸ்டினாக வந்தால் பேப்பர் 1. ஸோ அதனால் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சமூக வளர்ச்சி எரிக்சன் உல கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா உல இயற்பியலை பொறுத்தவரையிலும் சமூக வளர்ச்சியில் எரிக்சனுடைய கொள்கையை பொறுத்தவரையிலும் 2 வகையாக பிரிப்போம். பட் இங்கே இருந்தாலும் இது 8ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த 8 வகையில் ஒரு கொஷின் இதுக்கு முன்னாடியே பார்த்ததை பேஸ் பண்ணி கேட்பதனால இதில் முதல்ல குழவி பருவம் என்பது பிறப்பு முதல் 2 வயது வரை. குழவினா குழந்தை பிறந்தது முதல் சரிங்களா 2 வயது வரை இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இது என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நம்பிக்கையின்மை. குழந்தைங்களுக்கு 2 வயசு குழந்தைங்க நம்பிக்கைனா என்னன்னு தெரியாது. பட் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணும், சிரிக்கும், அழுவும், அல்லது முறைச்சா பயந்து ஓடிடும். ஸோ அதனால் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இன்மையில் இருக்கும். அடுத்து அவருடைய முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். பசி எடுத்தால் அழுவும், அப்போது தாய் என்ன பண்ணுவாங்க, உணவு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது உணவு ஊட்டுதல். இப்படி செல்வாக்கு யார் சார் இருப்பாங்கன்னா தாய் மற்றும் செவிலியர். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா செவிலியர்னு சொல்லுவாங்க, தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் பண்ணி வர்றதுனால செவிலியருடைய செல்வாக்கில் தான் குழந்தைகள் வளருவாங்க. இது முதல். அடுத்து 2வது முன்பிள்ளை பருவம். இந்த முன்பிள்ளை பருவம் என்பது என்ன சார் வயசுன்னு பார்த்தீங்கன்னா 2 முதல் 3 வயது வரை. இந்த 2 முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள் சுதந்திரமாக நடக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா எங்கே வேணாலும் போகும். ஆனால் நம்ம மிரட்டணும்னா நம்ம வந்து அதை குழந்தைகிட்ட வந்து ஒரு விதமான உணர்வு காமிச்சு அது பயந்து ஒரு இடமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது வந்து பார்த்தோம்னா அதனுடைய பிரச்சனைகள்லாம் கிடையாது. பட் அது இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய முக்கிய நிகழ்வு என்ன சார்னா கழிவறை பயிற்சி. அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக கழிவறை தேடி போகாது. பட் இருந்தாலும் உட்காந்து ஒரு இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக அம்மா வந்து அது புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயம் என்பதனால முக்கிய நிகழ்வு கழிவறை பயிற்சி. செல்வாக்கு யார் சார்னா நிச்சயமாக பெற்றோர்கள் தான் இருப்பாங்க சரிங்களா. 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு செல்வாக்குடையவர் யாருன்னு பேப்பர் 1ல் கேட்பாங்க, தெரியப்படுத்தி. அடுத்து பள்ளிக்கு செல்வதற்கு முந்திய நிலை. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசில் வந்து பார்த்தோம்னா 6 வயது இருக்கக்கூடிய குழந்தை தான் 5வது முதல் வகுப்பு சேர்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கு செல்வதற்கு முந்திய நிலை என்பது 3 முதல் 5 வகுப்பு சரிங்களா. 3 முதல் 5 வயது வரை இருக்கக்கூடும். இது தானே செயலாற்றுதல். தானேனா அது என்ன தேவையோ அதுவே தனக்கு தானே ஈடுபடுத்தி கொள்ளும். இந்த இடத்துல குழந்தைகளுக்கு தவறாக செய்தால் குற்ற உணர்வு ஏற்படும். ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. நம்ம பார்த்தோம்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க. ஸோ சரிங்களா. ஸோ அதனால் இதில் முக்கிய நிகழ்வு என்ன சார்னா சுற்றுப்புறத்தை ஆராய்தல். குழந்தைங்க என்ன பண்ணோம்னா கூடி உட்காந்து விளையாடும். அப்படி விளையாடும் பொழுது அதனுடைய நம்பிக்கைத்தன்மை அதிகரித்து காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்த செல்வாக்கு யார் சார் அப்படின்னா ஆதார குடும்பம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கு செல்லும் நிலை 6 முதல் 12 வயது வரை. இந்த 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் தான் ரொம்ப பொறுப்பாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இதுலேயும் இந்த 12 வயது அட் ப்ரெசன்ட் 12 வயது வரை குழந்தைகள் உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைதல் சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஹார்மோன் சுரப்பு அதிகரித்து காணப்படும் என்பதை சொல்லி இதை கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல உற்சாகமாக இருப்பாங்க. உழைத்தல், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தாழ்வு உணர்வு வரும் குழந்தைகளுக்குள்ள. போட்டி ஏற்பட்டால் தாழ்வு உணர்வு வரும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் குழந்தைகள் எந்த இடத்துல முக்கிய நிகழ்வு செல்வாக்கு இருக்குன்னா பள்ளிக்கூடங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்போ பள்ளிக்கூடங்கள் பேஸ் பண்ணி வரதுனால இது சொல்லுவோம். அடுத்து குமரப்பருவம் 13 வயது வரை 19 வயது, 13 முதல் 19 வரை சொல்லி குமரப்பருவம். இந்த குமரப்பருவம் என்ன சொன்னால் தன்னை பற்றிய நிலையான கருத்து நாம் சொல்வது தான் சரின்னு சொல்லக்கூடிய வயது. இந்த குழந்தைகளை தான் நம்ம சரியான முறையில் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் சார்னா
10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதோடு வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வு, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம். ஸோ அதனால் இந்த குழந்தைங்க நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தன்னை பற்றிய நிலையான கருத்து கொண்டு வரக்கூடியது. இதுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியது. குழந்தைகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல முக்கிய நிகழ்வு சமூக உறவு. சமூக உறவு என்பது என்ன சார்னா, குழந்தைங்க பார்த்தோம்னா சமுதாயத்தில் எல்லோருடையும் இருக்கக்கூடியவங்க. அதனால் இது செல்வாக்கு யாருடைய நண்பர்கள் தான். அதனால் இது ஒப்பார் குழு என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா குமரப்பருவுக்கு அடுத்து முன்முதிர் பருவம். முன்முதிர் பருவம்னா என்ன சார்னா, 19 வயது முதல் 40 வயது வரை உள்ள நபர்கள். இந்த 19 முதல் 40 வயது உள்ள நபர்கள் என்ன சார்னா, நெருக்கமான உறவு முறை கொண்டு இருப்பாங்க. யாரோடு இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக நண்பர்களோடு இருப்பாங்க. நண்பர்கள் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எது தேவையோ அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. இந்த இடத்துல குடும்ப பிரச்சனை சேர்ந்து இருக்கும். பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை வரும்போது பார்த்தோம்னா, குடும்பத்தை நிலைநாட்டுதல், குடும்பத்தை காப்பாற்றுதல், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் என்ன சார், அப்படி யார் சார் வருவாங்க? முக்கிய என்னன்னா, சரிங்களா, நெருக்கமான உறவு முறைகள். இன்னைக்கு உறவு முறை பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அந்த காலத்தில் இருந்த உறவு முறைகள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய உறவு முறைகள் வேறு. அந்த காலத்தில் உறவு முறைகள் எப்படி சார் இருந்ததுன்னா, 3ஆக பிரிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், கூட்டு குடும்பம். இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஒட்டுமொத்தமாக தனி குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரும். ஆனால் தனி குடும்பத்தை பற்றி முத ஐங்குறுநூறு என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால உறவு முறை பற்றி சொல்லும். அடுத்து இங்கே செல்வாக்கு யாரு சார்னா, நண்பர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நண்பர்கள், சமுதாய தொடர்பு, பெற்றோர்கள் பேஸ் பண்ணி வர்றதுனால இந்த உறவு முறையில் ஒரு விஷயம் நடக்கும் சார். 40 வயசில் வர்றதுனால அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பெரும்பாலும் பங்காளிகள் என்ற ஒரு இதில் வரும்போது ஏற்றத்தாழ்வோடு இருப்பாங்க. எதில் சார் அப்படின்னா, சமுதாயத்தில் பணப்பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது. அதனால் இந்த இடத்துல நண்பர்களும் சமுதாய தொடர்பும் செல்வாக்காக காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்து நடுமுதிர் பருவம். நடுமுதிர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயது முதல் 65 வயது வரை தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். குடும்ப பாரம் அதிகமாக சுமப்பாங்க. ஸோ இதில் பெரும்பாலும் என்ன சார்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றியான கவலைகளே அதிகமாக காணப்படும் சொல்லக்கூடிய. அதனால் தாராள மனப்பான்மையாக இருப்பாங்க. மெயின் பிரச்சனை எடுத்ததுமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நமக்கு தேவையில்லை, மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற சூழ்நிலையை இங்கே கொண்டு வருவாங்க. அடுத்து இங்கே முக்கிய நிகழ்வு என்னென்னா, பணி உணர்வு. எந்த ஒரு வேலையும் பணி உணர்வாக செய்வாங்க, கடமையோடு செய்வாங்க. அந்த கடமை என்பது எப்படி சார் இருக்குன்னா, பொறுப்புடையதாக காணப்படும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கே பணி உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே பார்த்தோம்னா குடும்ப கடமை பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் சொல்லுவாங்க செல்வாக்கு. ஏன் சார்னா, 40 முதல் 65 வயது என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணிற்கும் சமுதாயத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. பின்முதிர் பருவம் 65க்கு மேலே, 65 வயதிற்கு மேல்னா இறப்பு வரைக்கும். நம்முடைய இந்தியாவில் பிசிக்கல் குவாலிஃபைட் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை தர குறியீட்டு எண். சரிங்களா? இந்த வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணில் ஆண்களுக்கு 69 வயதும் பெண்களுக்கு 72 வயதும் இருக்கும். அதனால் ஸோ 69 வயதில் இறந்துருவாங்க, 72 வயதில் இறந்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இது நிதி ஆயோக் அறிக்கையின் பிரகாரம், திட்டக்குழுவுடைய அறிக்கையின் பிரகாரம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணினுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு இங்கே கொடுக்குறாங்க. அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு பிரகாரம் நேர்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை இழந்துருவாங்க. பெரும்பாலும் முதிர்வோர்கள்லாம் பெரும்பாலும் குடும்ப சூழலிருந்து தனிமைப்படுத்தி கொள்வார்கள். அதனால் அவங்களுக்கு தனக்குத்தானே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்படும் பொழுது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது இங்கே வரும். அதனால் இந்த இடத்துல சார் முக்கிய நிகழ்வு தன் வாழ்வு பற்றிய சிந்தனை. 60 வயதிற்கு மேல் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக கருதுவார்கள். இந்த இடத்துல செல்வாக்கு, மனித இனம் கூடி உட்காந்து பேசுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எரிக்சனுடைய கொள்கை டிஆர்பி டெட் பிஇஓ கொஷின் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வகுப்போடு யூனிட் 2 முடிவடைகிறது. அடுத்து நம்ம மரபும் சூழ்நிலையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நன்றி.